அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட இந்த மே மாதம் உச்சம் பெறும் குரு பகவானின் அமைப்பால் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது ஒரு முடிவானது இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை மாறும் நேரமாக மாற்றி கொடுப்பதோடு பல வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகள் ஆட்சி பலம் பெறும் ராசியின் அதிபதியான புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளின் அமைப்பால் அற்புதமாக அமையும் தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அடுத்த ஒரு மாத காலத்தில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 100 அல்ல 500% உறுதியாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தவறாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவானின் உச்சம், அது மட்டுமல்லாது செவ்வாயின் ஆட்சி பலம், புதன் சுக்கிரனின் ஆட்சி பலம், சூரியனின் உச்ச பலம் என கிரகநிலைகளில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய உச்ச பயிற்சி காரணமாக இந்த மாதத்தின் இறுதியிலிருந்து சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. அதன் பலனை துவக்கத்திலிருந்தே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்தில் இக்கட்டான முடிவுகளை சரியாக எடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நேரமாக 100 அல்ல 500% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு தகரமும் தங்கமாக மாறும் நேரமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதால் மே மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மிக அபரிவிதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்குகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வரக்கூடிய குரு பகவான் கடகராசியில் உச்சபலம் பெறுகிறார். முதன்மை குருவாக நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக சுப குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சபலம் பெறுவதால் இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது. அது மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. குரு பகவானின் உச்சம் என்பது உறுதியாகவே பல பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பொன்னான நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறார். நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பொதுவாகவே அனைத்து வாய்ப்புகளும் சமமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த மே மாதத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே தனியின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. அப்படிப்பட்ட நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மிக வலுவாக சனியின் ஆட்சி வீடான கும்பராசியிலும் கேது சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் வலம் பெறுவது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த இந்த சூழலில் பெரும்பாலான சிக்கல்கள் விலகி நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது மந்தமான தேக்கமான பல பணிகளை விளக்கக்கூடிய வாய்ப்பையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கக்கூடிய வகையில் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் பல காரியங்கள் சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். மே 10 முதல் மேசராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது தகரமும் தங்கமாக மாறும் நேரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சிறப்பான வாய்ப்புகள் புத்துணர்ச்சியுடன் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பிறகு அவரது நட்பு கிரகமான புதனின் ஆட்சி வீட்டிலும் வலம் பெற போகிறார். சுக்கிரனின் அமைப்பு
ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது. துவக்கத்தில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் அவரது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். எனவே உஷ்ணமானது குறைவதோடு மட்டுமல்லாது பல சிரமங்கள் படிப்படியாக குறையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மே மாதத்தில் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் அக்னி நட்சத்திரம் போல் வெயில் சுட்டரிக்கக்கூடிய வேளையில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் 3 இடங்களில் வலம் வரப் போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறாருங்க. அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வரப் போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது வளர்ச்சியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மே மாதத்தின் துவக்கத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் முக்கியமான சம்பவங்கள் உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கை மாறும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனமானது இருக்கிறது. அது கம்ப்யூட்டரில் முழுக்க இயங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய வேளையில் அதில் பல நபர்கள் வேலை பார்க்கிறார்கள். உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை பல நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய வேளையில் அந்த அடித்தட்டு வேளையில் அந்த ஐடி கம்பெனி முழுவதையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேளையில் ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு இந்த வேலையில் தொடர்வதற்கு ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது. அது என்னவென்றால், உனக்கு இமெயில் ஐடி இருக்கிறதா? இனி தகவல் எல்லாமே இமெயில் ஐடியில் மட்டும்தான் பரிமாறப்படும். உன்னுடைய இமெயில் ஐடியை கொடு என்று அவனிடம் கேட்க, அவனோ நான் இதை சுத்தம் செய்பவன், எனக்கு இமெயில் ஐடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிடுகிறான். உடனே அவன் அந்த வேலையிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறாருங்க. அவருக்கு அந்த வேலையானது பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி வேலை பறிபோனவுடன் அந்த நபர் கலங்கி போகவில்லை. அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போதுதான் வெளியில் வியாபாரத்தை பார்க்கிறார். தரைக்கடை ஒன்றை பார்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் அந்த தரைக்கடை வியாபாரி சுயமாக மட்டுமல்லாது சுதந்திரமாக செயல்படுவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த நபர் ஒரு தரைக்கடை போன்ற ஒன்றை துவங்குகிறார். அதை தொடர்ந்து அந்த கடையை விரிவாக்கம் செய்து வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுகிறார். அதற்கு பிறகு அந்த கடையை மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் செய்வதோடு ஒரு சூப்பர் மாலாக அந்த கடையை மாற்றுகிறாருங்க. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுல பசார் போன்ற ஒரு கடை அமைப்பை, ஒரு காம்ப்ளெக்ஸை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸையே திறந்து விடுகிறார் அந்த நபர். அவருக்கு ஏராளமான வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது அவரை சந்திக்க வங்கி அதிகாரி ஒருவர் வருகிறார். உங்களுடைய கணக்கு வழக்கில் ஏராளமான பணப்புழக்கம் இருக்கிறது. அந்த பண புழக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்தால் அதை நான் பேங்க் அக்கவுண்டோடு இணைத்து விடுவேன். நீங்கள் அதை உங்களது இமெயில் ஐடியில் டவுன்லோட் செய்து பார்த்து கொள்ளலாம் என்று அந்த நபரிடம் வந்து பேங்க் அதிகாரி இமெயில் ஐடி கேட்க, அப்போது அவர் சொல்கிறார், எனக்கு இமெயில் ஐடியே இல்லை, வங்கி கணக்கு புத்தகமே போதும் என்று சொல்லிவிடுகிறாருங்க. அப்போது அந்த பேங்க் அதிகாரி, இமெயில் ஐடி இல்லாதபையே இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறீர்களே, இமெயில் ஐடி இருந்தால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று கேட்க, இமெயில் ஐடி இருந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக சுத்தம் செய்து கொண்டிருந்திருப்பேன் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் சில நேரங்களில் சாதகமற்ற சூழல் உருவாகினாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது. குருவின் உச்சம், சூரியனின் உச்சம் என பல கிரகநிலைகள் இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று உங்களது வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அளவிற்கு மாறும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது குரு உச்சம் பெறும் நேரமாக இருப்பதால் தகரமும் தங்கமாக மாறும் அற்புதமான தருணமாக அமைகிறது. சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. நேர்கதியில் ஜென்ம ராசியை விட்டு குரு பகவான் விலகும் அமைப்பு என்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மே மாதத்தின் இறுதியில் விலகும் குருவின் அமைப்பால் மே மாதத்தின் துவக்கத்திலிருந்தே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சுப நிகழ்வு நிச்சயமாக கைகூடும். எதிர்பார்ப்பதை விட உடல் நலத்தில்
தருணத்தில் நீண்ட நாட்களாக தொல்லையை சந்தித்து வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதில் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் அதில் பரிபூரண சுகம் கிடைக்கும் முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சுபத்துவ பாதையில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதை விட முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மிதுனராசிக்காரர்கள் எதிர்பாராத திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நல்ல சம்பவங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில் ரீதியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மேம்படுத்தக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. எனவே தொழில் ரீதியாக பல நல்ல காரியங்கள் கைகூடும். பாதியில் நின்ற தொழில் ரீதியான பணிகளை புத்துயிர் பெற வைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவில் முயற்சி செய்து வெற்றியடையாத காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக வெற்றிகரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது வீண் விரயங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பல சூட்சமங்களை கற்றுக்கொண்டு தொழிலை புத்துயிர் பெற வைப்பதோடு மட்டுமல்லாது துணிந்து பல முடிவுகளை எடுத்து செயல்படக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. செவ்வாய் சனி மற்றும் இணைந்து வலம் வந்த சூழலில் சனி மிக வலுவாக இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் வலம் வந்தாலும் கூட மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் அவரை விட்டு விலகி லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சனி நிழல் கிரகமான ராகு கேது குரு என அனைத்து கிரகநிலைகளை விட செவ்வாய் துரிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்துகிறார். 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்வதால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. முன்பு வாங்கிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதோடு புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார நிலை பல மடங்கு உயரும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் மிதுன ராசிக்காரர்கள் செவ்வாயின் அமைப்பால் பல காரியங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வலம் வருகிறார். பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட ஜென்மத்தை கடந்து செல்லும் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் தேக்க நிலையில் இருந்த பண வரவிற்கான விஷயங்கள் தற்போது புத்துயிர் பெற்று நீங்கள் எதிர்பார்ப்பதை விட விரைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உண்டு. கலைத்துறை அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை சுக்கிரன் ஏற்படுத்துகிறார். சூரியன் மிக வலுவாக முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் வலம் வரப்போகிறார். சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் முடிவெடுக்கக்கூடிய திறமையான நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை விட அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் யோகம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தானாகவே உங்களை தேடி பதவி உள்ளிட்டவை வரக்கூடிய யோகம் நிறைந்த அமைப்பு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்தில் உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும்.